வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். வாழ்க்கை நமக்கு தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களின் குணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான். நீ தேடும் போது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது உன் கையில் இருக்கும் போது நீ அதை கண்டுகொள்ளவில்லை என்பது கூட காரணமாக இருக்கலாம். யாரை பற்றி நீ அதிகம் சிந்திக்கிறாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டு இருப்பாய். அன்பெனும் ஆயுதத்தால். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை பாதியில் விட்டு சென்றாலும் நமக்கு ஆதரவாக நம்முடனே இருக்கும் ஒரே உறவு தனிமைதான். நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடுங்கள். நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் மட்டும் என்றுமே தேடாதீர்கள். மீண்டும் அது கிடைக்க வாய்ப்பில்லை. சிலர் உங்களிடம் பணிந்து போவதால் அவர்களை கோழை என்று நினைத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் மேல் அதீத அன்பு வைத்திருப்பது கூட காரணமாக இருக்கலாம். நம் வயதை காட்டிலும் நம் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகிற போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு வந்துவிடுங்கள். ஏனென்றால் நல்லது நம் மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பதில்லை. அடுத்தவர்களை பின்தள்ள வேண்டும் என ஒருபோதும் நினைக்காதே. உனக்கு பின்னால் உன் முன்னேற்றத்தை தடுக்க பல பேர் காத்திருக்கின்றனர் என்பதையும் மறந்து விடாதே. நமக்காக யாருமே இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என்று கடந்து போய்விடுவதுதான் நல்லது. முடிந்ததையும் சரி நடந்ததையும் சரி எப்போதும் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள். ஆனால் அதனால் கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் எப்போதும் மறந்து விடாதீர்கள். எல்லா வகை முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள். நீங்கள் செல்லும் பாதைகளில் எப்போதும் அன்பான வார்த்தைகளை விதைத்து கொண்டே செல்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். சிலர் தங்கள் அன்பை வார்த்தைகளால் உணர்த்துவர். சிலர் தங்கள் அன்பை செயல்களால் உணர்த்துவர். ஆனால் சிலருக்கு தங்கள் அன்பை உணர்த்த தெரிவதில்லை. அதை காலம்தான் உணர்த்த முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.